19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பைபிளில் நிறையா தீர்க்கவசனங்கள் இருக்குது, வேத வாக்கியங்கள் இருக்குது. அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். அந்த தாகமாயிருக்கிறேன் அந்த வார்த்தை வந்து என்னென்னா ஒரு தவிப்பின் அடையாளம். சரியா? முதல் வார்த்தை பாப்பா அழகாக பேசுனாங்க. அதனுடைய சொன்னீங்களே ஒரு 4 பூக்கள் சொன்னீங்கள்ல. ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? 2வது, 3வது, 4வது, 5வது தாகமாக. ஏன் அதுக்கு மட்டும் பூ வரல? கரெக்டாக நம்ம எல்லா இடங்களும் பேசும்போது சிலுவையில் பேசிய வார்த்தைகள் 7 பூக்கள்னு சொல்கிறோம். ஏன் அது தாகமாக இருக்க மட்டும் எது ஒரு பூ எதுவும் இல்லாமல் போச்சு? இல்லையா? இருக்குமே, தாகிப்பு. அந்த தாகமாக இருக்குன்னு இந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எதிர்பார்ப்புன்னு எடுத்துக்குவாங்க. எதிர்பார்ப்பு. யார் எதிர்பார்க்கா? யார்? ஆண்டவர் நம்ம எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நான் தாகமாக இருக்கிறேன். அந்த தாகமாக இருக்கிறது சிலுவை பாடுகளில் வந்து அவர் சொன்ன வார்த்தை வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக புண்பட்டு காயப்பட்டு அந்த வார்த்தைகள் அல்ல, உடல் ரீதியான வார்த்தை அல்ல. அவர் சொன்ன வார்த்தை என்னது? அந்த தாகம் வந்து சரீர தாகம் இல்லை, ஒரு ஆத்ம தாகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம சங்கீதம் 69:21 வாசிக்கலாம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள், காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதுதான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக புரிஞ்சு. அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? நான் தாகமாய் இருக்கிறேன். பொதுவாக வந்து என்னமே அவர் வந்து நம்முடைய பாடுகளுக்காக, நம்ம பண்ணக்கூடிய பாவங்களுக்காக, மக்கள் நல்லா ரசிக்கப்படணுக்காக, நம்முடையதுக்காக என்ன செஞ்சாங்க? அவரை அர்ப்பணித்து சிலுவை பாடுகளில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்பட்டார். யார்? நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்ம ரசிப்படவும் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி தானே? நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக அவரை நொறுக்க சித்தமாகி நொறுக்கப்பட்டார். அதுதான் அதில் நம்ம இன்னும் பார்க்கும்போது அவருடைய ஆத்மா தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சரி, இது வந்து இப்போ நம்ம சொல்ல இந்த தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அது எதிர்பார்ப்பை ஒரு 3 விதங்களை நினச்சிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தர் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு மத்தேயு 27:48. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். இது வந்து என்னென்னா அவர் தாகமாக இருந்தவர். கர்த்தர் வந்து தாகமாக இருந்தவருங்கிறது காமிக்கக்கூடியதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, தெரிவதுக்கு தான் இந்த வசனம். சரி, அது யோவான் 7:37-38 வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் ஓடும் என்றார். இது வந்து தாகம். ஃபஸ்ட்டு சொன்னக்கூடிய வசனம் வந்து தாகமாக இருந்தவர். இது வந்து தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார்.
நம்ம அந்த தாகமாக இருக்கிற இந்த வார்த்தைகளை வந்து 3 விதமாக பார்க்குறோம். கர்த்தர் தாகமாக இருந்தார், தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார். 3வது தாகம் தீர்க்க சொன்னார். எப்படி என்ன பண்ணணும், எப்படி சொல்லியிருக்காங்க பைபிளில்? மத்தேயு 25:35 வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தேன். இது தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவருக்கு எதையுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு வந்து இந்த சொன்னக்கூடிய விஷயங்களில் எதுவுமே பண்ணலை. பசியாக இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கல, தாகமாக இருக்கும்போது தண்ணி கொடுக்கல, ஒரு காவலில் இருக்கும்போது பார்க்கறதுக்கு வரல, எதுவுமே பண்ணலை. யாருக்காக பண்ணலை? கர்த்தருக்காக பண்ணலை. ஆனால் எனக்கு தான் பண்ணினீங்கன்னு சொன்னாங்க. எதை சொன்னாங்க அதை தொடர்ந்து படிங்க, அதில் இருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உங்களை பசியுள்ளவராக கண்டு உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறாகவும் கண்டு. அப்பொழுது பிரதியுத்தரமாக, இதுதான், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எனக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. அவ்வளோதான். இது எதுவுமே நீங்கள் பண்ணலை. ஆனால் என்னிட்ட இருக்கக்கூடிய சிறியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை எனக்கே செய்தீர்கள். இதுதான் அவருடைய தாகம், அவருடைய எதிர்பார்ப்பு. பின்னாடி படிச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் செய்யலேன்னு வரும். அப்போல்லாம் நீ யாருக்குமே பண்ணலை, அதெல்லாம் என்ன செய்யலை, எனக்கு இது பண்ணியதா இல்லை. அப்போ கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, அந்த தாகமாக இருக்கிறவங்க வந்து ஒரு சரீர பிரகாரமான தாகம் கிடையாது. நாம் கர்த்தர்கிட்ட எப்படி இருக்க போகிறோம், நம்ம அவங்கள்ட்ட எப்படி சேர போகிறோம், அவங்கள்ட்ட எப்படி இருக்கிறோம், ஒரு ரட்சிப்பை நம்ம எப்படி உண்டாக்குறோம், அவங்க அண்டையில் எப்படி போக போகிறோம், அவர் கூட எப்படி இருக்க போகிறோங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம எப்படி இருக்கணும், இது ஒரு எதிர்பார்ப்பு. கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்கிறாங்க, நம்ம இப்படியெல்லாம் எதிர்பார்க்கணும். இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம புனிதவேளை கொண்டாடுறோம். நம்ம சிறியவரில் ஒருவனுக்கு எதையோ செஞ்சுருந்தேன்னா நான் தாகமாக இருக்கிறேன் இந்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பை என்ன செஞ்சுருப்போம், நம்ம நிறைவேற்றியிருப்போம். இதுதான் அந்த தாகமாக இருக்கிறேன்னு தண்ணி கொடுங்க, எனக்கு பசியாக இருக்கிறேன் சாப்பாடு கொடுங்க, அது இல்லை. இந்த தாகம் ஆத்ம தாகம். அதை அவருக்கு செய்ய சொல்லலை. யாருக்கு செய்ய சொல்லியிருக்காங்க? நம்ம கூட இருக்கவங்கள சிறியவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லாமே எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி தான் நினச்சிட்றாங்க. ஏசப்பா சொல்கிறாங்க. இதுதான். அப்போ வந்து கர்த்தர் என்னவாக இருந்திருக்காங்க, தாகம் இருந்தவராக இருந்திருக்காரு, தாகம் தீர்க்கிறவராக இருந்திருக்காரு. 3வது என்ன, தாகம் தீர்க்க சொல்கிறவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அந்த தாகமாக இருக்குன்னு உங்களுக்கு அர்த்தம். அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம பண்ணணும். அடுத்தது யோவான் 4:14 கூட நீங்கள் படிக்கலாம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நாம் அப்படி கர்த்தரோடு அப்படி இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கை கொள்ளும்போது, அவருடைய வேத வசனங்களை பின்பற்றும் போது நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அப்போ பண்ணும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், இந்த வசனத்தின்படி நான் கொடுக்கும் தண்ணீரோ குடிக்கிறவனுக்கு ஒரு காலம்
தாகம் உண்டாது, ஆத்ம தாகம். அந்த தாகத்தை வந்து தீர்க்கிற யாராக இருக்காங்க? கர்த்தராக இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 7 வார்த்தைகள் தியானித்த மட்டும் போதாது. பைபிளில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலையும் வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். பண்ணினால் மட்டும்தான் அந்த தாகமாக இருக்கிற அந்த இது வந்து ஒரு ஆத்ம தாகமாக இருக்கும். அது வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். கர்த்தருடைய எதிர்பார்ப்புமே நம்மகிட்ட வந்து அதை தான் என்ன செய்கிறாங்க? நம்ம எதிர்பார்க்குறாங்க. சிலுவை மரணமும் அதை தான். என்ன சொல்கிறாங்க? அவர் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பு. இது வந்து இன்றைக்கி ஒரு ஹிந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த மெசேஜ் வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவர் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பின் வெளிப்பாடு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்கிட்ட என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அதுதான் இந்த வார்த்தைகளோட அர்த்தம். சரியா? அதனால் நம்முடைய கர்த்தர் வாதத்தில் சொன்னது போல் தாகமாக இருக்கிற இந்த வார்த்தையை வந்து நாம் மற்றவங்களுக்கு செய்வதிலும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலும் வாக்குத்தத்தங்களை செயல்படுத்துவதிலும் அந்த வார்த்தையை இருக்குமா சொல்லி கேட்டுக்கலேன். இந்த வார்த்தையை தங்கிட பகிர்ந்து கொள்வதற்கு கிருபை செய்த தேவனுக்கு நன்றி.